Thank you for that wonderful and kind introduction. My dear friend, President of KCT, Shankar Vanavarayar, and the principals of the engineering school, the business school, and all the faculty of this wonderful institution, and the graduating class of 2023, and the proud parents, grandparents, good evening to one and all. And as Shankar had pointed out, in the journey of a country, there are times when the tide favors you, and there are times when the tide does not favor you. டைடுங்கிறது நீரோட்டம். அந்த நீரோட்டம் ஒரு சில நேரத்தில் நமக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் நமக்கு எதிர்த்து நிற்கும். உங்கள் பேரண்ட்ஸ் வேலைக்கு வரும்போதோ அது அவங்கள எதிர்த்து நிற்கும். அவங்க போட்டதெல்லாம் எதிர்நீச்சல் போட்டால் தான் முதல் வேலை கிடைக்கிறது கஷ்டம், சம்பளம் வாங்கிறது கஷ்டம், குடும்பம் நடத்துறது கஷ்டம். அந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த ஜெனரேஷனுக்கு, your parents' generation, who are probably in their 50s, late 50s or in the early 60s. அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனோட எதிர்பார்ப்புகளும் கம்மி. உங்கள் தாத்தா பாட்டி இருக்கிற ஜெனரேஷனோட எதிர்பார்ப்புகளும் கம்மி. We were more of an agrarian economy. விவசாயத்தை சார்ந்த குடும்பமாகவே அந்த சமயத்தில் இருந்திருப்போம். தென் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் கோயம்புத்தூர். அந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குரூப் இருந்திருப்பாங்க. அக்ரேரியன்லேருந்து they would have come into the காட்டன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல வந்திருப்பாங்க. லாஸ்ட் 25-30 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் கோயம்புத்தூர். ஸோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், இல்லை கம்பெனி தொடங்குகிறோம், அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு பண்ணதாக இருக்கும். பட் இப்போ நீங்கள் கிராஜுவேட் பண்ணுற இந்த ஜெனரேஷன், ஆல் ஆஃப் யூ இன் திஸ் பிரைட் ஃப்ளூரசன்ட் எல்லோ, யூ ஆர் ஆல் கம்மிங் இன் டு a country where the tide is in favor of you. அதாவது நீங்கள் கரெக்டான பாதையில் போனீங்கன்னா அந்த நீரோட்டமும் உங்களை தூக்கிட்டு போயிடும். ஸோ தட் இஸ், யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட். இன்ஃபேக்ட் ஒரு அமெரிக்காவில் ஒருத்தர் சொன்னார், ஓவேரியன் லாட்ரி, அதாவது உலகத்தில் எங்கே பிறக்கணும், 1800 பிறக்கணும்னா யூ ஷுட் ஹவ் born in Europe. 1700-800 யூரோப் வாஸ் வேர் எவ்ரிதிங் வாஸ் ஹேப்பனிங். ரெனைசன்ஸ் இன் யூரோப், எவ்ரிதிங் வாஸ் ஹேப்பனிங். 1900 அந்ததுக்கு அப்புறம் அந்த செகண்ட் வேர்ல்டு வார், அந்த சமயத்துக்கு பிறகு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகுனா அமெரிக்காவில் பிறந்திருக்கணும். தட் வாஸ் வேர் எவ்ரிதிங் வாஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். டுடே எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. இந்தியா ஜெயிக்கணுங்கிறது உலகத்தோட ஆசை, நம்ம ஆசையெல்லாம் விடுங்க. ஏன்னா 700 கோடி மக்கள்ல 150 கோடி மக்கள் இந்தியர்கள், இன்னொரு 150 கோடி மக்கள் சைனாக்காரன். ஸோ நம்ம 2 பேரும் நல்லா பண்ணாதான் மற்றவங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு. ஸோ we have to win. So I don't want to give that message that you will have to work really hard to fail. நான் சொல்றது புரியுதா? ஒரு நீரோட்டம் சாதகமாக இருக்கும்போது அந்த நீரோட்டத்தில் போய் என்னால் ஸ்விம் பண்ண முடியலன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ யூ வில் ஆல் பி சக்ஸஸ்ஃபுல், ஐ எம் ஷியோர், அண்ட் ஐ வாண்ட் யூ டு பி சக்ஸஸ்ஃபுல். சக்ஸஸ்ங்கிறது ஒரு 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 பரிணாமம். ஒரு வாழ்க்கையில் வெற்றிங்கிறது ஒரு பரிணாமம். சக்ஸஸ்க்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, சக்ஸஸ்க்கு மாதிரியே, பட் இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. அது சிக்னிஃபிகன்ஸ், மகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இல்லையா? நான் ஒரு கோட் சொல்றேன் ஆங்கிலத்தில், அது பிடிச்சுக்கோங்க. சக்சஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ, சிக்னிஃபிகன்ஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் த்ரூ யூ. All of you will be successful. I'm sure all of you will be successful. You will make whatever monetary money level லையோ, இல்லை நல்ல வீடு, நல்ல கார், நல்ல வேலை, கூட வேலை பார்க்குறவங்க நிறைய பேர், all that will happen. பட் உங்களால இந்த நாட்டுக்கு என்ன நடக்க போகுது, உங்களால இந்த நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது? இன்ஃபேக்ட் I was looking at KCT. They said we are in the nation building activity. See, that is what is significance. Significance, success is teaching students. எங்கள்ட்ட 8000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுங்கிறது சக்சஸ். அது எனக்கு 80 லட்சம் இருக்கு, 8 கோடி இருக்குங்கிறது சக்சஸ். என்னால் 8000 குடும்பங்கள் உருவாகுது, 35,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, 40 வருஷம் சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது மகத்துவம். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? தட் சிக்னிஃபிகன்ஸை பிடிக்க நீங்க கத்துக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். சிக்னிஃபிகன்ஸ் பிடிச்சிங்கன்னா யுவர் சக்சஸ் வில் பி ஃபினாமினல். சக்சஸை தேடி போனீங்கன்னா அளவா நீங்க ஜெயிப்பீங்க, மகத்துவத்தை தேடி போனீங்கன்னா பெரிய அளவில் நீங்க ஜெயிப்பீங்க. ஸோ என்னுடைய ஆசை,
உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசை, உங்களுடைய காலேஜோட ஆசை எல்லாமே you have to win big. There is no point in winning small when the tide is in your favor. It's a crime to think small. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாமே கூடி வரும்போது சின்னதாக யோசிக்கிறதுல அர்த்தம் இல்லை இல்லையா? You have the perfect chemistry இருக்கும்போது let us make that perfect contribution, and this journey is not going to be easy. ஏதோ நாளைக்கே நீங்கள் போய் பில் கேட்ஸ் ஆகிற போகிறீங்க, நாளைக்கே நீங்கள் போய் பில்லியனர் ஆகிற போகிறீங்கலாம் யாரும் நான் சொல்ல வரல, அந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வரல. ஐ வில் கிவ் யூ அன் ஐடியா. அந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிற பாத்துக்கு, சக்ஸஸ்க்கும் இதே பார்த்து தான், பட் சிக்னிஃபிகன்ஸுக்கு இந்த பாத்து ரொம்ப முக்கியம். ஒரு 6 ஸ்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாண்ட் டு டூ இன் யுவர் லைஃப். சார் அந்த வேலை நல்லா இருக்குது சார், மாதம் 50,000 ரூபா சம்பளம் கொடுக்குறான் சார், காசு சிடிசி வந்து 6 லட்சம் இருக்குது சார், 7 லட்சம் இருக்குது சார். அந்த மாதிரி ஜாபில் போய் மாட்டிக்காதீங்க. தட்ஸ் நம்பர் 1. அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாண்ட் டு டூ இன் யுவர் லைஃப். Ask yourself, maybe the first job won't show you. முதல் ஜாப் தெரியாது, ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்னா முதல் ஜாப்ல இது நான் பண்ண வேண்டாம் என் வாழ்க்கை முழுக்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். I don't want to do this lifelong. Maybe the second job also you won't know. But the third, ஆனால் அது வரைக்கும் நீங்கள் மாறுங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் லைஃப் டாஸ்க், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த 100 இடத்துல ஒரு அடி தோண்டினா கிணறு வெட்ட முடியாது, ஒரு இடத்துல 100 அடி தோண்டணும். ஸோ அது எந்த இடம்னு தேடுறதுக்கு வேணா 2-3 இடத்துல தோண்டி பாருங்க. தட்ஸ் ஃபைன், தட்ஸ் இம்பார்ட்டன்ட், யூ ஷுட் டூ இட். பட் ஒன்ஸ் யூ ஐடென்டிஃபை யுவர் லைஃப் டாஸ்க், தென் கம்ஸ் அ ஃபேஸ் கால்ட் அப்ரெண்டிஸ்ஷிப். இன்ஃபேக்ட் நானும் சங்கர் இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்ரெண்டிஸ்ஷிப் இது எப்படின்னா ஒரு 10-15 வருஷம் ஆகுங்க. எந்த தொழிலில், ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு என்ஜினியராக இருந்தாலும் சரி, எம்பிஏவாக இருந்தாலும் சரி. எம்பிஏல ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஆனால் நீங்கள் என்ன வேணால் ஆகலாம். டாக்டர் தான் ஆக முடியும், என்ஜினியர் தான் ஆக முடியும். எம்பிஏ நீங்கள் என்ன வேணால் ஆகலாம். ஒரு என்ன சொல்கிறது, யூ கேன் மார்ஃப் இன்டு எனிதிங் தட் யூ வாண்ட். எவ்ரிதிங் நீட்ஸ் மேனேஜ்மெண்ட். Hospital needs management, educational institution needs management, government needs management, everything needs management. So you can be everywhere, anywhere and make the place better and make it useful. இல்லையா? என்ன சொல்லுவாங்க, you are jack of all trades. இல்லையா? ஒரு டாக்டரோ என்ஜினியரோ they have to be narrow, மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கணும். உள்ளுக்குள்ளே போய் ஆழம் தோண்டினா தான் அந்த மாதிரி ஃபீல்டில் வர முடியும். ஒரு பரந்த நோக்கோட அந்த பீசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு தெரியறதுக்கு இன்டர் கனெக்டிவிட்டி. இன்ஃபேக்ட் இப்போ கூட சங்கர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு 25-30 பேர் இருக்காங்க இந்த நிறுவனத்தில். தே see all the moving parts. அது ரொம்ப முக்கியம். many people don't see the moving parts. இல்லையா? நீங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது தெரியும். ஸோ 2வது பார்ட் வந்து அந்த அப்ரெண்டிஸ்ஷிப்னா நான் என்ன சொல்ல வர்றேன், இப்போ ஒரு பெரிய ஒரு மாமரம் வைக்கிறோன்னு வைங்க. ஒரு மாமரம் விதை எடுத்து மண்ணுக்குள்ளே போட்டுரும். ஒரு மாமரம் காய்க்கிறதுக்கு யூஸ்வலி 5-6 வருஷம் ஆகும். ஒரு நல்ல அந்த 5 வருஷம் தான் அப்ரெண்டிஸ்ஷிப். இந்த மாமரம் காய்க்குமா காய்க்காதா, இந்த மண்ணுக்குள்ளே இருக்கும்போது இந்த விதை தழைக்காதா, இல்லை மாடு வீடு ஏதாவது சாப்பிட்ருமா, இது எல்லாம். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் இஸ் அ ஃபேஸ் when nobody recognizes what you are doing. Nobody celebrates you. என்னமோ பண்ணுறான் சார், அவன் வேலைக்கு போயிட்டு வர்றான், காலையில் எழுந்திரிச்சு கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பட் தட் இஸ் த ஃபேஸ் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ், பிகாஸ் செலிப்ரேஷன் வில் கில் தட் ஃபேஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு இன்டர்னலைஸ் எவ்ரிதிங். அந்த ஃபர்ஸ்ட் 10 to 15 years of your career, assuming that you are 25, you get out of this formal education that you get through, and you identified your life task. Maybe 1 or 2 years after or 3 years after your graduation, you identify, this is the path I want to go. I want to work in this path. Then the 10 to 15 years is very, very important. நம்ம நிறைய சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இந்த புதுசாக வர்ற டைரக்டர்ஸ் ஒரு 35-36 வயசில் நிறைய பேர் இப்போ வர்றாங்க இல்லையா? லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-12 வருஷம் அவன் யார்கிட்டயோ ஊர் பேர் தெரியாமல் யாருக்கோ காஃபி எடுத்து கொடுத்து டீ எடுத்து கொடுத்து கிளாப் பண்ணி தேர் assistant director. That is a phase where your apprenticeship phase அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான phase. I don't want you to think, என்ன சார் நான் என்னால் ஜெயிக்கவே இல்லை, 10-15 வருஷம் நீங்கள் ஜெயிக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் ஆழமாக தோண்ட முடியும். அப்போ நீங்கள் எந்திரிச்சு வரும்போது, 40 வயசுக்கு மேலே எந்திரிச்சு வரும்போது அந்த வேர் ஆழமாக இருக்கும், உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது. மேலோட்டமாக இருந்தீங்கன்னு வைங்க, சூப்பர்ஃபிஷியல் வந்த ஒரு காற்றுல விழுந்துடும், ஒரு ப்ராப்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும். You will not have the
character and DNA to sustain your energy and to go through life. Third phase, which can happen, which is a miracle, which is when you will, if you are lucky, if it's a blessing, you will meet a mentor. மென்டாரை மீட் பண்ணுறதுங்கிறது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு 2 மென்டார் சொல்லுவேன். இப்போது எல்லாருக்குமே சங்கருக்கு 2-3 பேர் இருப்பாங்க, எனக்கு 2-3 பேர் இருப்பாங்க. அதாவது மென்டார் அப்படின்னா என்னென்னா, நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணம் ஒருத்தருங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது சிக்னிஃபிகன்ஸ் தான், அவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் தான் நம்மளை மென்டார் பண்ணுறது. ஏதோ நம்ம சம்பாரித்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி போங்க. அப்பா அம்மாலாம் நீங்கள் சம்பாரித்து கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்கள வளர்க்கல, இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தானே வளர்க்குறாங்க. அந்த மாதிரி தான் மென்டாரும். மென்டார்ஸ் ஆர் லைக் த second family that you get. And if you get a mentor, you will have a lot of role models. Please look at role models. Role models and mentor are different. இவர் அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு ஆஃபீஸ்க்கு, இவர மாதிரி நான் பண்ணணும். எவ்வளோ தினம் பார்த்தா நீட்டாக இருக்காரு. This is something which I keep tell all our doctors. You know, you have a response, and I would tell all the managers, at least do the basic things. Shave every day. If you are not having a beard, groom yourself every day. நல்ல சட்டை பேண்ட் போட்டு போங்க, நல்ல ஷூ போட்டு, ரொம்ப காஸ்ட்லியாக போடுங்கன்னு நான் சொல்ல வரல, பட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. நோ மேட்டர் வாட், அ மேனேஜர் ஷுட் ஹேவ் an ability to present himself or herself up to the mark. So அந்த மென்டார் மீட் பண்ணும்போது, I wish each one of you gets a mentor. Then the magic happens. ஏன்னா அந்த 15 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, அந்த ஒர்க் பண்ணுறதோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துடுது, கேள்விகள் வருது. 40 வயசில் யார்கிட்ட கேட்கறது? திருப்பி காலேஜுக்கு போக முடியாது, திருப்பி பீப்புள்கிட்ட கேட்க முடியாது, கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்க முடியாது. தட் இஸ் வென் டோன்ட் ஹெசிடேட் டு டாக் டு பீப்புள். அதுவும் 2-3 பேர்கிட்ட பேசும்போது, ஓ இவர் எனக்கு ஒத்து வர மாதிரி இருக்கே, அவருக்கு நான் ஒத்து வர மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது, ஸோ தட் இஸ் வேர் த மென்டார்ஷிப் ஹேப்பன்ஸ். தட் யூஸ்வலி கோஸ் ஃபார் 3 to 5 years, that phase of your life. 45. At 45, another important thing happens, what is called as social intelligence. You know, success of managers, unlike engineers, unlike doctors, it is not your skill that will make you successful. இப்போ நான் ஒரு சர்ஜன்னா என்னுடைய ஸ்கில் என்னை விட பலமாக பேசும். அவர் கொஞ்சம் பேச்செல்லாம் சுமாராக இருக்குங்க, ஆனால் அவர் கை வச்சார்னா அருமையாக இருக்குங்க. ஆப்ரேஷன் சூப்பராக பண்ணிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர் பேச மாத்திரம் சொல்லாதீங்க, இவர் செஃப் சமையல் சூப்பராக பண்ணிடுவாருங்க. ஸோ பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ மை ஒர்க் வில் ஸ்பீக் லவுடர். பட் ஃபார் மேனேஜ்மெண்ட், இட் இஸ் யுவர் டாக், இட் இஸ் யுவர் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் வில் மேக் தட் டெல்டா. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்போ வரும்னா, மற்றவங்களுடைய மனநிலை, ஹியூமன் நேச்சர் அப்படின்பாங்க இல்லையா, யார் எப்படி எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவாங்க, என்ன டிக் பண்ணுது. ஸோ சோஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் அ வெரி கன்னிங் சொசைட்டி. அதை கன்னிங்காக இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரல, பட் த சொசைட்டி பை டிஃபால்ட் இஸ் கன்னிங். ஏன்னா எல்லாரும் போட்டி போடணும், எல்லாரும் ஜெயிக்கணும். அப்படிங்கும்போது 150 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கன்னிங்காக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஒரு வாய்ப்புக்கு 100 பேர் போட்டி போடுவான் இல்லையா? ஸோ தட்ஸ் வை ஒரு 100 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். பிகாஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி, தட் டேலண்ட் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா? பேஸ்லைன் டேலண்ட் இருக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட், when you are 45, hopefully you would have obviously found your mentor and your worldly wise. உலகத்தில் நடக்கிறது என்னங்கிற உங்களை அப்போ தான் இந்த சமுதாயம் நீங்கள் ஒரு வளர்ந்த ஆளாக பார்க்க ஆரம்பிக்கும், ஒரு மெச்சூர் அடல்ட்டாக ட்ரீட் பண்ணும். ஆஃப்டர் 45 is when the society treats you as an adult. அது வரைக்கும் இந்த when you they will say you are சின்ன பையன்ப்பா, தப்பு பண்ணாலும் விட்டுருவாங்க. 45 வயசுல தப்பு பண்ணால் விடாது சொசைட்டி. 45 வயசுல மரியாதை கொடுக்கும், ஆனால் தப்பு பண்ணாததுக்கு விடாது. ஏன்னா சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் காலேஜில் ஏதோ ஒரு சேட்டை பண்ணுறீங்கன்னா they will accept. 45 வயசுல சேட்டை பண்ணால் society won't accept it. சொசைட்டியை விடுங்க, your wife, your husband, your children, all of you are looking up to you, right? The society is looking up to you, and because you are also in a responsible position. Next phase of life is unleashing creativity. That's a very important phase. You are probably at the end of 45, 46. Then you are in a leadership position. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ, உங்கள் லீடர் இதுக்கு மேலே இருந்திருப்பாரு, அதனால உங்களுடைய திறமைகள்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். Now you have reached your leadership position. Now you are in the limelight and you have to now unleash your creativity. People will start recognizing you. People will start seeing you. இந்த பொறுப்பாப்பா இவங்கள்ட்ட கொடுங்க. இந்த ஒரு சக்கரை இருந்த எறும்பு போகும் இல்லையா? எங்கே நான் இன்ஃபேக்ட் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் நல்ல டாக்டரா அப்படின்னு தெரியறதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட எல்லாம் பேச வேண்டாம், நர்ஸ்கிட்ட எல்லாம் பேச வேண்டாம். அந்த ஹாஸ்பிட்டலோட செக்யூரிட்டிகிட்ட கேளுங்க, ஹாஸ்பிட்டலில் ஸ்வீப்பர்ஸ்கிட்ட கேளுங்க. தே வில் டெல் யூ ஹூ இஸ் அ குட் டாக்டர். அவங்க அப்பா அம்மாவுக்கு வியாதி வரும்போது எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. தே வில் நோ. அண்ட் அந்த டாக்டர் இவங்க நம்ம நினைக்கிற சீனியர் டாக்டராக இருக்க மாட்டார்.
That doctor will be another guy who is probably in their 40s, who is hungry, who wants to do things. So you're about 50 now, 50, 52. This is a phase called mastery. And mastery is when significance happens. மாஸ்டரிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தா தான் அதை அனுபவிக்கணும். அந்த ஃபேஸில் வந்து சாத்தியப்படாத விஷயங்கள்லாம் சாத்தியப்படும். அசாதாரண விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே அமையாது. ஸோ சக்ஸஸ் யூஸ்வலி ஸ்டாப்ஸ் அட் 40-45. நான் சொல்றது புரியுதா? 40-45 வயசுக்குள்ள வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கு எட்டப்படணும் இல்லையா? எட்டப்படாடி கஷ்டம். என்ன 12ஆம் கிளாஸ் முடிச்சிருப்பான் அவங்க பிள்ளை, காலேஜ் படிக்கணும், அதுக்கு சம்பளம், அதுக்கு பணம் கட்டணும், கல்யாணம் பண்ணணும், அதுக்கெல்லாம் பணம் வேணும். ஸோ வெற்றி முக்கியம். சக்ஸஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஒன்ஸ் யூ கிராஸ் தட் சக்ஸஸ், ஒன்ஸ் யூ கிராஸ் தட் watershed line of 50, and then if you go through these 5 phases, if you are conscious about it. See, what I am trying to share with all this is, don't be in a rush. This is a marathon race. அடுத்த 40 வருஷம் ஓட வேண்டிய பயணம் இது. உடனே போய் அடுத்த வேலை, அதுக்கு அடுத்த வேலைன்னு போய் வேகமாக விழுந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். யாரோ சொல்லுவாங்க இல்லையா, don't climb the ladder and realize it's a wrong ladder you have climbed. After 40 years you're realizing I climbed the wrong ladder. It's sad situation இல்லையா? சார் எனக்கு வேலை என்னமோ சார், சம்பளம் வாங்குறதுக்காக வேலை, என்னோட என்ஜாய்மெண்ட் எல்லாம் வேற எதில் இருந்தோ வரும். வேற எதில் இருந்தால் நல்ல விஷயத்தில், அவர் படிப்புல இருந்து வரலாம், இல்லை வேற ஏதாவது ஹாபி வச்சிருக்கலாம், அந்த மாதிரி விஷயத்துல இருந்து வரும். அது வந்து எனக்கு என்னமோ அதில் ஒரு அந்த ஹாபியே உங்க பேஷன் ஆக்கிடலாமே நீங்க. தட் ஹாபி கேன் பிகம் யுவர் ஒர்க். அண்ட் ஐ எம் நாட் டேக்கிங் அவே தட் யூ ஷுட் நாட் பிகம் அன் ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர்ஷிப்புக்கும் இதே ஜேர்னி தான். 10 இதில் ரேரா ஒருத்தர் 2 பேர் யங்லேயே ஜெயிச்சிடலாம் இல்லையா? அந்த ஒருத்தர் 2 பேர் வர்றாங்களே, இந்த பிரக்னானந்தா வந்துட்டாரு 15 வயசுல, அவர் கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிறது இட்ஸ் a stroke of luck. ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்தியா முழுக்க 120-130 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. வேலம்மாள் காலேஜ்ல ஸ்கூல்ல மாத்திரம் 32 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வேலம்மாள் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு அவங்க குடிக்கிற தண்ணியா, அவங்க சொல்லி கொடுக்குறதா என்னன்னு தெரியல, they manufacture grand masters to this world. Right? Like KCT, somebody in that college had the vision that we will have to make grandmasters for this country. So, இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. அருமையான நேரத்தில் வந்திருக்கீங்க. I am very proud to see all of you become successful, but more than success, please become significant. Much more successful. Each one of you should do something that you are proud of, your children are proud of, your coming generations are proud of. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கதை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு ஃபேமஸ் ப்ரொஃபஸர், ஒரு வயசான ஒரு ப்ரொஃபஸர், அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்களாம், சார் நீங்கள் வாழ்நாள் முழுக்க சொல்லி, அவருக்கு ஒரு 80-85 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் முழுக்க நீங்கள் படித்ததுலேயே உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் ப்ரொஃபஸர்னே வச்சுக்கோங்களேன், லீடர்ஷிப் சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்குறாங்க, என்ன முக்கியமாக இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்போ அவர் மேடையில் சொன்னாராம், எவ்ரி ஸ்டோரி இன் த வேர்ல்ட் ஹேஸ் பீன் ரிட்டன் ஆர் டோல்ட். எல்லா கதைகளும் இந்த உலகத்து, இந்த இசையில் சொல்லுவாங்க இல்லையா, 7 சுரங்கள் தான் இசை, அதை தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறது தான் மியூசிக். அந்த மாதிரி எல்லா கதைகளும் இந்த உலகத்தில் சொல்லியாச்சு. சொல்லப்படாத கதைகளே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கதை மாத்திரம் சொல்லப்படலை, அது உன்னுடைய வாழ்க்கை கதை. அதை நல்லபடியாக ஜெயித்து காட்டுங்க. ரைட்? ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.